வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாணக்கரை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதேட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 4 பேர் கௌரவத்தோட நடந்துக்கிற இடத்துல நாம மட்டும் சும்மா இருந்தா அது சரியில்லை. கையிலையும் காசு இல்லை, கடன் வாங்கியும் பழக்கம் இல்லை. அப்படியே கேட்டாலும் எவன் கொடுக்குறான் அந்த காலத்துல? போகிறதுக்கு முன்னாலேயே வேலை கிடைச்சதான்னு கேட்குறானுங்க. அப்படி ஒன்றும் கிடைச்சிட்டா அவங்க கிட்ட எதுக்கு நாம போறோம்? கல்யாணத்துக்கு போறதுல ஒன்றும் வந்துட போறதில்ல. போகலைன்னா அவன் முகத்துல விழிக்க முடியாது. சரி, போய்த்தான் பார்ப்போம். கல்யாணத்துக்கு போக முடிவு செய்து அரை மணியாகிவிட்டது. ஆனாலும் குழம்பிக் கொண்டிருந்தான் முத்தையன். பச்சை தண்ணீரில் சோப்பில்லாமல் குளித்து முடித்திருந்தான். வெளியே போகும்போது மட்டும் மாட்டிக்கொள்ளும் சட்டையையும் வேட்டியையும் அணிந்து கொண்டான். சாப்பிடலாமாவென நினைத்தான். பழையது பல் எளிப்பது போல தெரிந்தது. கல்யாண சாப்பாடு கொஞ்சம் கவர்ச்சியாக தோன்றியது. அதை நினைத்தபடி திண்ணையை விட்டு இறங்கினான் முத்தையன். இதெல்லாம் எப்ப தொலையுமோ? அவன் முணுமுணுத்து கொண்டே செருப்புகளை மிதித்தான். ஏதோ நினைவு வந்தவனாக இடது கால் செருப்பை எடுத்து ஊசி சரியாக இருக்கிறதாவென பார்த்தான். அது சரியாக இருந்தது. காலில் மாட்டிக்கொண்டான். வாரிவிட்ட தலை ஒழுங்காக படிந்திருக்கிறதாவென வலது கையால் தடவி பார்த்து கொண்டே வீதிக்கு வந்தான். சட்டையையும் வேட்டியையும் எங்காவது கிழிந்திருக்கிறதாவென திரும்பியும் குனிந்தும் பார்த்து கொண்டான். வேகமாக நடந்தால் வேட்டி கத்தரித்து விடுமோவென அவன் நிதானமாகவே நடந்தான். காலில் இருந்த செருப்புகள் பட் பட்டென மெல்ல சப்தமிட்டன. பேக்கெட்டை தொட்டு பார்த்து கொண்டான். 25 பைசா இருந்தது. அம்மாவிடம் முந்திய இரவு வாங்கியது. எதிரில் பூனையோ பஞ்சையோ குறுக்காக போகிறதாவென பார்த்து கொண்டான். அண்டங்காக்கை கூரை மேலிருந்தபடி கரைந்தது. அதை பார்க்க மனதுக்குள் என்னவோ போலிருந்தது முத்தையனுக்கு. வரும்போதும் போகும்போதும் முத்தையனை பார்த்து பீடை என்று முணுமுணுக்கிறவர்களும் அந்த தெருவில் உண்டு. வெளியே கிளம்புகிறவர்களில் அவனை கண்டுவிட்டால் வீட்டிற்குள் போய் தண்ணீர் குடித்துவிட்டு வருகிறவர்களும் இருந்தார்கள். அவர்களில் யாரும் இல்லாததில் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதி. படித்த முட்டாள், உதவாக்கற, தண்டச்சோறு நெஞ்சில் உதைக்கிற மாதிரி சாடை மாடையாக அவனை பற்றி பேசுவதை அவ்வப்போது கேட்பதுண்டு. ஏதாவது ஒரு வேலை வாங்கி ஏசுகிறவர்களின் முகத்திலெல்லாம் கரி பூசலாம் என்று அவன் நினைப்பான். அவரவர் வீட்டிலும் பீடைகள் தயாராகி கொண்டிருப்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதை பற்றியும் நினைத்து கொள்வான். வழியில் இருந்த சலூனுக்குள் நுழைந்தான் அவன். அன்றைய தினசரியில் சூடான செய்திகளை அவசரமாக படித்தான். சுற்றிலும் ஒரு தடவை பார்த்தான். முருகன் யாரோ ஒருவனின் முகத்தில் நுரைத்திருந்த சோப்பை சவர கத்தியால் வழித்து கொண்டிருந்தான். காலியாக இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான் முத்தையன். லேசாக சீட்டி அடித்தபடி தலையை வாரிக்கொண்டான். பிளாஸ்டிக் கிண்ணத்தில் இருந்த பவுடரை பஃப்பில் கொட்டி முகத்தில் தேய்த்து கொண்டான். கர்ச்சீப்பில் கொஞ்சம் பவுடரை கொட்டி கொண்டான். சர் 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 முருகன் தண்ணீரை வாடிக்கையாளரின் முகத்தில் அடித்து கொண்டிருந்தான். வரட்டுமா? முத்தையன் சொல்லிக்கொண்டே நாற்காலியை விட்டு இறங்கினான். சரிங்க. முத்தையன் மெல்ல வெளியே வந்தான். பாவம், நல்ல தம்பி, நிறைய படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுது. வெயிலின் சூடு முகத்தை எரிப்பதை உணர்ந்தான். அவன் நடையை தொடர்ந்தான். அங்கங்கே குழாய் தண்ணீர் தேங்கி கிடந்தது. சைக்கிள்களை கண்டால் மிரண்டான் அவன். சேறுபட்டுவிடக்கூடாது என்கிற கவனம் அவனுக்கு. பெரிய தெருவில் கலகலப்பு கூடுதலாயிருந்தது. மேளதாளங்கள் இங்கேயும் அங்கேயும் கேட்டன. கல்யாண ஊர்வலம் எதிரில் வந்து கொண்டிருந்தது. அவன் ஒதுக்குப்புறத்தில் நடக்கத் தொடங்கினான். வழக்கமாக தெரிகிற தங்கவேலுவும் மணியும் ஊர்வலத்தில் ஆர்ப்பாட்டமாய் வந்து கொண்டிருந்தார்கள். ஊரில் கல்யாணம் என்றால் மாரில் சந்தனம் பூசிக்கொள்கிறவர்கள் அவர்கள். கல்யாண வீடுகளில் தவறாமல் இருப்பார்கள். ஒலி பெருக்கிகள் காதை பிளக்கிற மாதிரி தாறுமாறாய் ஒலித்து கொண்டிருந்தன. திருவிழா கூட்டம் மாதிரி ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் போய் வந்து கொண்டிருந்தனர்.
வாகனங்களும் இடையிடையே ஒலி எழுப்பியபடி நகர்ந்து கொண்டிருந்தன. பஸ் ஸ்டாப்பிலும் கூட்டம் இருந்தது. தட்டுக்கரையான் கட்டுபவர்களைப் போல பஸ்ஸை கண்டதும் எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். குழந்தைகளை இடுப்பில் வைத்து கொண்டு பெண்களும் ஓடினார்கள். சிலர் குழந்தைகளை கையை பிடித்து இழுத்து கொண்டு பறக்க பறக்க நடந்தார்கள். கணக்கணவென்ற சைக்கிள் மணி சத்தமும் அவ்வப்போது கேட்டது. வெயில் சூடேறுவதை முத்தையன் உணர்ந்தான். முகம் லேசாக வியர்ப்பது போல் இருந்தது. கர்ச்சீப்பால் முகத்தை துடைத்து கொண்டான். தூரத்திலிருந்து பார்க்க அவன் போகவிருந்த கல்யாண மண்டபம் பளிச்சென்று தெரிந்தது. கணேசனை பற்றி நினைத்து கொண்டான் முத்தையன். படித்து முடித்ததும் வேலைக்கு சேர்ந்து விட்டான். அதிர்ஷ்டக்காரன். அவனுடைய சித்தப்பாவுக்கு நல்ல செல்வாக்கு. எப்படியோ பேங்கில் வேலை வாங்கி கொடுத்து விட்டார். வசதியான இடத்தில் கல்யாணமும் நடக்கிறது. எல்லோருக்கும் அது பொருந்துமாவென அங்கலாய்த்தான் முத்தையன். மண்டபத்தின் முன்னால் 7-8 கார்கள் நின்று கொண்டிருந்தன. பளபளவென்ற உடையில் கனத்த உடல்வாகோடு அங்கங்கே பலர் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். கல்யாண வீட்டிற்கென்று இருக்கிற வழக்கமான கலகலப்பு அங்கே இருந்தது. பருவமடைந்தவர்கள் எல்லாம் பளபளவென்ற உடைகளில் தள தள உடம்போடு பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். அவன் மிகுந்த கூச்சத்தோடு மண்டபத்திற்குள் நுழைந்தான். கணேசனுக்கு ஏதாவது பரிசு கொண்டு வந்திருந்தால் மனதில் தெம்பு கூடும் எனவும் நினைக்க தோன்றியது. சொர்க்கத்துல திருமணம் நிச்சயிக்கப்படுதுங்கிறதே நான் ஒத்துக்க மாட்டேன். கல்யாண வீடுகளில் தான் செலக்ஷனும் நிச்சயமும் நடக்கின்றன. எப்போதோ ராஜேந்திரன் வேடிக்கையாக சொன்னது அப்போது நினைவுக்கு வந்தது அவனுக்கு. வாயிற்படியை தாண்டியதும் வரவேற்பு கிடைத்தது முத்தையனுக்கு. 4 பேரோடு அவனும் கௌரவிக்கப்பட்டதாய் அவனுக்கு எண்ணம். தட்டிலிருந்த ஊது பத்திகள் புகைந்து ஒருவித வாசனையை கமழ செய்து கொண்டிருந்தது. மண்டபத்திற்குள் கூட்டம் அலை மோதியது. மணவரை பூக்களால் கட்டப்பட்டிருந்தது. பெண் வீட்டார் ரொம்பவும் வசதி படைத்தவர்கள் என நினைத்தான் அவன். குழந்தைகள் கூச்சல் போட்டன. குறுக்கும் நெடுக்குமாய் ஓடித் திரிந்தன. அங்கங்கே தெரிந்த முகங்களை பார்த்து செயற்கை புன்னகை செய்தான். வார்த்தைகளை செயற்கையாகவே வெளியிட்டான். வயிறு தீவிரமாக கதகதத்தது. கணேசனுடைய கல்யாணத்திற்கு 5 ரூபாயாவது மொய் வைக்க தகுதி இல்லாத தன் நிலைமைக்காக வெட்கப்பட்டான். பழையதையே கொஞ்சம் அள்ளி போட்டுவிட்டு வந்திருக்கலாம் என தோன்றியது அவனுக்கு. யாராவது தன்னை அழைப்பார்கள் என எதிர்பார்த்தான். எவரெல்லாமோ யார் யாரையோ வந்து கூட்டி போவதை பார்த்தான். சிலரை கையை பிடித்து இழுத்து கொண்டு போவதையும் கவனித்தான். கணேசனின் அம்மாவையும் அப்பாவையும் கூட பார்த்தான். இப்பத்தான் வந்தியா? ஆமாங்க. அதற்கு மேல் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை. போய்விட்டார்கள். மதிப்பு மரியாதையெல்லாம் தருவது காசுதான் என நினைக்க வேண்டியிருந்தது. வெளியே கிளம்பி போய் விடலாம் என நினைத்தான் முத்தையன். என்ன தம்பி, வேலை வெட்டி ஏதாவது கிடைச்சதா? சீக்கிரமா ஒரு வேலையை பொடி, உனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி போடலாம். தர்மராஜா பேசிக்கொண்டே கூட்டத்தில் புகுந்தார். அவர் எப்போதுமே இப்படித்தான். மணவரைக்கு கணேசன் வந்து சேர்ந்து விட்டான். மேளமும் நாதமும் முழங்கின. கலகலப்பும் பரபரப்பும் கூடின. மணப்பெண்ணும் அழைத்து வரப்பட்டாள். அவனுடைய கையில் மஞ்சள் அரிசி வந்து சேர்ந்தது. மேளம் உச்சத்தில் முழங்க கணேசன் தாலி கட்டினான். முத்தையன் அரிசியை வீசி வாழ்த்தினான். கூட்டம் மெல்ல பிசு பிசுத்து கலையத் தொடங்கியது. அவர்கள் கலந்து கொள்ள வேண்டிய கல்யாணங்கள் இன்னும் இருக்கக்கூடும் என நினைத்தான். என்ன தம்பி, எப்ப வந்த? திரும்பி பார்த்தான் முத்தையன். சாமிநாதன் நின்றிருந்தார். அப்பவே வந்துட்ட. சாப்பிட்டியா? அவன் மௌனமாக பக்கத்தில் திரும்பினான். ஒருத்தரும் கவனிக்கலையா? கல்யாண வீட்டுக்கு வந்தா அதெல்லாம் பார்க்க கூடாது. அப்புறமா சாப்பிட்டுக்கலாம்னு. நீ சாப்பிட மாட்ட, எனக்கு தெரியும். அவனுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தார் சாமிநாதன். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். சொன்னா கேட்க மாட்ட. எங்க போற? செருப்பு கழட்டி விட்டுட்டு வர. சாமிநாதன் பிடியை விட்டார். செருப்புகள் தாறுமாறாய் கிடந்தன. தன்னுடைய செருப்புகளை தனியே கழற்றி விட்டான். தன்னுடைய செருப்புகளை யாரும் எடுக்க மாட்டார்கள் என்று தெரியும் அவனுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பயம். பந்திக்கு பிடித்து தள்ள முடியாத குறையாக அவனை இழுத்து கொண்டு போனார் சாமிநாதன். பந்தி வழங்கும் அறையில் முத்தையனுக்கு தெரிந்தவர்களும் இருந்தார்கள்.
அவனாக ஓர் இடத்தை பிடித்து அமர்ந்து கொண்டான். அவன் சாப்பிடத் தொடங்கியதும் கதவு பக்கமாக நகர்ந்தார் சாமிநாதன். சாமிநாதனுக்கு அவன் மேல் தனி பிரியம். எங்கே பார்த்தாலும் நின்று பேசிவிட்டுத்தான் போவார். தேங்காய் வியாபாரத்தில் சிறுக சிறுக முன்னேறியவர். தாராள மனதுக்காரர். தயங்கி தயங்கி சாப்பிட்டு முடித்தான் முத்தையன். வெளியே மேள சத்தம் ஓய்ந்த பாடில்லை. கையை கழுவிக்கொண்டு நடக்கையில் யாரோ ஒருவர் முத்தையனிடம் காஃபி கொண்டு வர சொன்னார். அவனுடைய முகம் சுருக்கம் கண்டது. முன் மண்டபத்திற்கு வரும்பொழுது கூட்டம் கலைந்து விட்டிருந்தது. மணவரையை சுற்றிலும் மட்டும் கூட்டம் இருந்தது. சண்முகம் மொய் எழுதி கொண்டிருந்தான். பக்கத்தில் சோமு உதவி கொண்டிருந்தான். அவர்களை சுற்றிலும் கூட்டம் மொய்த்து கொண்டிருந்தது. தூண் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் முத்தையன். கணேசனிடம் தன் வருகையை தெரிவித்துவிட்டு போக நினைத்திருந்தான். ஓய்ந்திருந்த ஒலி பெருக்கி திரும்பவும் மலரத் தொடங்கியது. என்னப்பா, சாப்பாட்டு பில் கட்டியாச்சா? அவன் திரும்பி பார்த்தான். ராமசாமி லேசாக சிரித்தார். கூட்டமா இருக்கு, அவன் சொல்லிக்கொண்டே வேறு பக்கமாய் திரும்பினான். கூட்டத்தை பார்த்தா முடியுமா? வா. இல்ல, அப்புறமா வச்சுக்கிறேன். ராமசாமி முகத்தை திருப்பிக் கொண்டு நடந்தார். கணேசன் தனியாக பிரிந்திருந்தான். நண்பர்கள் அவனை சுற்றி நின்றபடி சிரித்து கொண்டிருந்தனர். முத்தையனும் அவனிடம் போய் கை குலுக்கி புன்னகை செய்தான். அப்படி செய்வது கூச்சமாக இருந்தது. கையில் அவன் எதையும் பரிசாக கொடுக்க முடியவில்லை என்கிற வருத்தம். யாரோ ஒருத்தன் வேகமாக வந்து கணேசனின் காதில் எதையோ சொன்னான். அவனுடைய முகம் லேசாக கருத்தது. அவனோடு நடந்தான் கணேசன். பழைய இடத்துக்கே திரும்பினான் முத்தையன். மனம் என்னவோ குறுகுறுப்பது மாதிரி இருந்தது. வந்த வேலை முடிந்து விட்டது. போகலாமா வேண்டாமாவென யோசித்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அவன். நல்லா சாப்பிட்டியா தம்பி? சாமிநாதன் கேட்டுக்கொண்டே நெருங்கினார். ஆச்சுங்க, டவுனுக்கு அவசரமா போகணும். மாப்பிள்ளை வீட்டுக்கு இந்த மொய்ய வச்சிடு, ஒரே கூட்டம். கசங்காத 10 ரூபாய் நோட்டை அவனிடம் கொடுத்தார் சாமிநாதன். தயக்கத்தோடு அதை வாங்கி கொண்டான் அவன். என் பேருக்கே வச்சிடு. கனத்த உடம்பு குலுங்க நடந்தார் சாமிநாதன். அவனுக்கு பளிச்சென்று ஒரு யோசனை தோன்றியது. இந்த விஷயத்தில் யார் கவனம் செலுத்தப் போகிறார்கள் என நினைத்தான். கூட்டம் குறைந்ததும் மெல்ல நகர்ந்தான். டேய் சோமு! முத்தையனின் தொண்டை கம்மியது. இந்தா, என் பேர்ல 5, சாமிநாதன் பேர்ல 5. சோமு பணத்தை வாங்கி கொண்டு சண்முகத்திடம் மொய் எழுத சொன்னான். முத்தையன் மெல்ல நடந்து செருப்பை மிதித்து கொண்டான். மனதுக்குள் ஒரு மாதிரியாயிருந்தது. சாமிநாதனுக்கும் உதவி செய்ய ஒரு நேரம் வரும் என நினைத்தபடி மண்டபத்தை விட்டு வெளிவந்தான். வெயில் கண்களை கூசியது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.